children, welcome back to Mother's Digital Curriculum. Let us continue with horizontal projectile motion. Okay, next வந்து time of flight. What is the meaning of time of flight na? நான் வந்து இங்க இருந்து projectile போடுறேனா, நான் போடுற இன்ஸ்டன்ட்ல இருந்து அது திருப்பி கிரவுண்ட டச் பண்ற அந்த இன்ஸ்டன்ட் வரைக்கும் எவ்வளோ டைம் எடுக்குது, அதுதான் டைம் ஆஃப் ஃபிளைட். ஃபிளைட்னா நம்ம பறக்கிற அந்த பறக்கிற கம்ப்ளீட் டைம் தான் டைம் ஆஃப் ஃபிளைட் சொல்றேன். ஸோ த டைம் டேக்கன் ஃபார் த ப்ரொஜெக்டல் டு கம்ப்ளீட் இட்ஸ் ட்ரெஜெக்டரி. ட்ரெஜெக்டரினா என்ன பாத், ஆர் டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டல் டு ஹிட் த கிரவுண்ட் இஸ் கால்ட் டைம் ஆஃப் ஃபிளைட். இப்போ நான் இதை எப்படி கால்குலேட் பண்ண போறேன்னா, இப்போ இது ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி எனக்கு வந்து எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்ல என்னோட எஸ் நான் ஒய் டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எஸ்ஒய்னா என்னமா, த டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் ஒய் டைரக்ஷன். இது வந்து யூஒய்டி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் இருக்குல்ல, இது என்னோட வெர்டிகல் டைரக்ஷனோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறிக்கும். ஆனா என்னோட வெலாசிட்டி வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்ல, மேக்ஸிமம் ஹைட்ல என்னோட வெலாசிட்டி 0. அப்ப என்னோட யூ வந்து 0 ஆயிடும். ஓகேவா? அப்ப எஸ் வந்து ஹைட்டை ரெப்ரசென்ட் பண்ணிடும். அந்த டைம் வந்து டி வந்து இன்ஸ்டன்ட் டைம் வந்து டோட்டல் டைம் பீரியட ரெப்ரசென்ட் பண்ணும். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல எஸ்க்கு பதிலா ஹெச் போடு, உன்னோட ஸ்மால் டிக்கு பதிலா கேபிட்டல் டி போடு. கேபிட்டல் டினா டோட்டல் டைம் டேக்கன் ஃபார் த ஃபிளைட், யூ வந்து 0ன்னு போடும். சோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து நீ ஹெச் ஈக்குவல் டு 0 பிளஸ் ஹாஃப் ஜி கேபிட்டல் டி ஸ்கொயர் போடுறியா? அப்ப இங்க 0 இருக்கா, அப்ப ஹெச் ஈக்குவல் டு என்னாச்சு, ஹாஃப் ஜி டி ஸ்கொயர். எனக்கு டி தானே வேணும், அப்ப டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 2 சைட் போச்சுன்னா 2h by g. எனக்கு டி தான் வேணும், அப்ப டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2h by g ஆன்சர் வரும். புரியுதாடக்கண்ணா? சோ இந்த ஈக்குவேஷன்ல இந்த கண்டிஷன்ல நான் சப்ஸ்டியூட் பண்ணா இந்த h ஈக்குவல் டு 0 பிளஸ் ஹாஃப் ஜி டி ஸ்கொயர் வரும். அதுல இருந்து செக்ரிகேட் பண்ணி டி ஸ்கொயர் கால்குலேட் பண்ணிட்டு ஃபைனலா நீ டி கால்குலேட் பண்ற. சோ டோட்டல் டைம் ஆஃப் ஃபிளைட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹைட் அண்ட் கிராவிட்டி. சோ நம்மளுக்கு டி ஸ்கொயர் தான் 2h by g, டி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h by g. சரியா? சோ இந்த மாதிரி நம்ம ஓகே. சோ இப்போ அந்த டைம் ஆஃப் ஃபிளைட் வந்து என்ன சொல்றோம், thus the time of flight for a projectile depends on the height. நம்ம சொன்ன மாதிரி தான், depends on the height and it is independent on the horizontal velocity. U depend பண்ணவே இல்ல பாரு. If one ball falls vertically and another ball is projected horizontally with some velocity, both the balls will reach the bottom. நீ வந்து ஒரு பாலை இப்படி டிராப் பண்ற, இன்னொன்னு இப்படி டிராப் பண்றனா, ரெண்டுமே ஒரே டைம்ல தான் உன்னோட எங்க வந்து ரீச் ஆகுமா, கிரவுண்ட்ல ரீச் ஆகும். ஏன்னா ரெண்டுமே ஹைட்டையும் கிராவிட்டியும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. இங்க பாரு, அவங்க வந்து வெர்டிகலா எப்படி டிராப் பண்றாங்க, வெர்டிகலா ஒரு பால் இப்படி போடுறாங்க, இன்னொன்னு கொஞ்சம் ஹரிசாண்டலா வந்து இப்படி வருது. சோ ரெண்டும் கிரவுண்ட ரீச் ஆகுற டைம் சேம் டைமா இருக்கும் சொல்றாங்க. சரியாடா? என்னன்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஹரிசாண்டல் ரேஞ்ச் எப்பவுமே ஹரிசாண்டல் வந்தாலே ஜிக்கு பதில் ஏ தான் நம்ம யூஸ் பண்ணோம். சரியா? சோ என்னோட ஹரிசாண்டல் ரேஞ்ச்ல என்ன, அதே எஸ் ஃபார்முலா எடுக்கிறேன், பட் எஸ்ஸோட வந்து எக்ஸ வச்சு இருக்கணும். இந்த எஸ்எக்ஸ வந்து நான் ரேஞ்சின் ஆர்ன்னு ரெப்ரசென்ட் பண்றேன். ஏ வந்து இங்க 0 ஞாபகம் இருக்கா? ஹரிசாண்டல் ரேஞ்ச்ல வந்து ஆக்சலரேஷன் யூனிஃபார்ம் வெலாசிட்டில டிராவல் பண்றதுனால ஏ வந்து 0. அப்ப எனக்கு என்ன ஆகும், யூஎக்ஸ் நான் யூனோ, ஏ வந்து நான் 0ன்னு போடுறேன். சோ இந்த ஃபார்முலால நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உனக்கு என்னடா கண்ணா கிடைக்கும், சோ ஆர் ஈக்குவல் டு யூஎக்ஸ் டீன் கிடைக்கும். இந்த யூஎக்ஸ் நான் யூனோ, டி வந்து கேபிட்டல் டீனோ நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்க நான் கால்குலேட் பண்ண பத்தியா டைம் ஆஃப் ஃபிளைட். இந்த டைம் ஆஃப் ஃபிளைட்ட இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு ஆருக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். ஏன்னா ரேஞ்ச் இப்போ நான் வந்து இங்க இப்படி தூக்கி போடுறேன், இல்ல இப்படி தூக்கி போடுறேன். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து உனக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ, இது வந்து x1 எடுத்துக்கோ, இது x2 எடுத்துக்கோ. இந்த x1 x2 ஒரே டைம்லயா ரீச் ஆகும்? இல்ல. சோ நான் இந்த கொஞ்சம் தூக்கி போடும் போது எனக்கு டைம் வேரி ஆகும்ல, அப்போ நான் டைமையும் டிபெண்ட் பண்ணி இருக்கேன் அப்படின்றதுக்காக தான் உன்னோட இந்த ஃபார்முலாவில் ஏ 0 ஆயிடுச்சுன்னா யூஎக்ஸ் இன்டூ டீன்னு வரும். அந்த யூஎக்ஸ் இன்டூ டீல யூஎக்ஸ் வந்து ஹரிசாண்டல் காம்பனண்டா யூனோ, டீயை வந்து கேபிட்டல் டீன்னு எடுக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு இங்க ஈக்குவேஷன் இது என்னமா ஈக்குவேஷனு, இந்த ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாமா? இந்த 4 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனா இது வந்து 5ன்னு வச்சுக்கோ. சப்ஸ்டிட்யூட் 4 and 5 அப்படின்னு சொன்னா உனக்கு ஒரு புது ஈக்குவேஷன் வருது. இதுதான் உன்னோட ரேஞ்சோட ஈக்குவேஷன். சரியா? சோ ரேஞ்ச்க்கு நீ கால்குலேட் பண்ற, ரேஞ்ச்ல வர டீயை டைம் ஆஃப் ஃபிளைட்ல இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது யூ ஆர் கெட்டிங் யூ
root of 2h by g. இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா range is directly proportional to the initial velocity and it is inversely proportional to the gravity. இந்த ஃபார்முலால இருந்து எடுக்கிறோம். range வந்து directly proportional, இது inversely proportional. ஓகேவா? ஓகே. இந்த டெரிவேஷன் மட்டும் நோட் பண்ணிக்கோடக்கணும். அப்போ நான் வந்து என்னோட ஹைட் எக்ஸ் டைரக்ஷன்ல ரேஞ்சுன்னு சொல்லுவோம், ஒய் டைரக்ஷன்ல ஹைட்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்குமே நான் கைனமேட்டிக் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். அந்த கைனமேட்டிக் செகண்ட் ஈக்குவேஷன்ல டயக்ராம் ஏத்த மாதிரி சிச்சுவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஐ அம் கெட்டிங் த ஆன்சர். புரியுதா உனக்கு? எஸ். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி. இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து பட் இங்க வந்து ஆப்ஜெக்ட் வந்துருச்சுனாலே நான் வெலாசிட்டி ஃபைனல் எடுப்பேன். அப்ப என்னோட ஃபைனல் வெலாசிட்டி ரெண்டா இருக்கு. ஓகேவா? ஒன்னு ஹரிசான்டல் காம்பனன்ட், இன்னொன்னு வெர்டிகல் காம்பனன்ட். ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி வெலாசிட்டினாலே நம்ம என்ன பண்ணுவோம், ரூட் ஆஃப் போடுவோம். ஞாபகம் கிடக்குனா? ஸோ இங்க இந்த ஹரிசான்டலும் என்னோட ரிசல்டன்ட்டும் கிரியேட் ஆகுற ஆங்கிள் வந்து பீட்டா. அப்ப என்னோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி நான் எப்படி எழுதுவேன்? ரிசல்டன்ட் வெலாசிட்டி வந்து vx வேல்யூ, அதாவது ரிசல்டன்ட் வேல்யூ வந்து vx ஸ்கொயர் பிளஸ் vy ஸ்கொயர். ஞாபகம் இருக்கா? பிளஸ் 2vx vy cos θ வரணும். பட் cos இங்க 90 இல்ல, θ வந்து 90. அப்போ cos 90 0, அதனால போய்டும். அப்போ v ஓட வேல்யூ ரூட் ஆஃப் vx ஸ்கொயர் பிளஸ் vy ஸ்கொயர். இப்போ நான் vx க்கு என்ன வேல்யூ, vy க்கு என்ன வேல்யூ தனித்தனியா கால்குலேட் பண்ணோம். ஸோ என்னோட vx வந்து இங்க கைனமேட்டிக் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கிறேன், v ஈக்குவல் டு u பிளஸ் 80. ஸோ அந்த v ஈக்குவல் டு u பிளஸ் 80ல x காம்பனன்ட்னா x போடுறேன். அப்போ எனக்கு ஆனா ஆக்சலரேஷன் 0, ஏன்னா ஹரிசான்டல் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் 0. அதை சப்ஸ்டியூட் பண்ணா vx ஓட வேல்யூ u ன்னு வருது. அடுத்தது vy ஓட வேல்யூ என்ன, vy equal to uy plus ay. ஸோ vy equal to uy னா a வந்து எனக்கு g ஆ மாறுது. என்னோட uy வந்து எனது வெர்டிகல் டைரக்ஷன்ல வந்து 0. ஸோ இந்த vy equal to gt வருது. ஸோ இதை ரெண்டத்தையும் நான் வந்து எழுதும் போது எனக்கு v equal to vx plus vy எப்படி எழுதலாம்? vx க்கு பதிலா உன்னோட u into i, vy க்கு பதிலா g into t j. சரியா? இதை நீ வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஞாபகம் இருக்கா? உன்னோட மேக்னிடியூட் எடுக்கணும்னா ரூட் ஆஃப் vx ஸ்கொயர் பிளஸ் vy ஸ்கொயர் which is equal to u ஸ்கொயர் பிளஸ் g ஸ்கொயர் t ஸ்கொயர் வருது. சரியாடா? ஸோ இதுல ரிசல்டன்ட் வந்து நான் இந்த பாயிண்ட்ல எடுக்கிறதுனால கண்டிப்பா வந்து எனக்கான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, என்னோட ஹரிசான்டல்ல வந்து vx ரெப்ரசென்ட் பண்றேன், வெர்டிகல் வந்து vy ரெப்ரசென்ட் பண்றேன். என்னோட ஃபார்முலா வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்து அதுல நான் சிச்சுவேஷன்ஸா சப்ஸ்டியூட் பண்றேன். சரியா? இதுல இது ஃபுல்லா எழுதிட்டியாமா? எஸ் மேம். நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்பீட் ஆஃப் த ப்ராஜெக்ட், அதாவது உன்னோட ப்ரொஜெக்டைல் வந்து கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி என்ன, அதோட ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ when the projectile hits the ground after initially thrown, ஸோ நீ வந்து மேல இருந்து த்ரோ பண்ணும்போது அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும். பட் வந்து உன்னோட வெலாசிட்டி என்ன ஆகுதுன்னா கீழே போக 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 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கீழே போக போக இன்க்ரீஸ் ஆகுறது, கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி என்ன? ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி டைம் பீரியடோட ஃபார்முலா தெரியும், ஏன்னா அந்த டைமை பேஸ் பண்ணியும் இருக்கு. ஸோ என்னோட டைமோட வேல்யூ என்னமா, t ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2h by g. சரியா? ஸோ அந்த டைமை நான் இங்க நோட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு டைம் தெரியும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த டைமை கொண்டுட்டு போயிட்டு என்னோட vyல சப்ஸ்டியூட் பண்றேன். பண்ணும்போது எனக்கு ரூட் ஆஃப் 2gh கிடைக்குது. புரியுதா? ஸோ எனக்கு திருப்பி வந்து நான் நெட் வெலாசிட்டி எடுக்கும் போது ux வந்து ஆல்வேஸ் ரிமைன்ஸ் த சேம். ux வந்து இனிஷியல் வெலாசிட்டி uஆவே த்ரூ அவுட் த ஜர்னி சேமா இருக்கும். ஆனா என்னோட vy வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ என்னோட vy கிரவுண்டை ஹிட் பண்ணும் போது ரூட் ஆஃப் 2gh. அப்ப ஜென்ரலா என்னோட ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் vx ஸ்கொயர் பிளஸ் vx ஸ்கொயர் பிளஸ் vy ஸ்கொயர். vx வந்து என்னோட யூன்னு எடுத்துக்கிட்டேன், இது வந்து g ஸ்கொயர் t ஸ்கொயர்னு எடுத்தோம். இந்த இது கிரவுண்ட் கிட்ட வரும்போது இட் பிகம் ரூட் ஆஃப் 2gh. புரியுதா டக்குனா? எஸ் மேம், புரியுது. நோட் பண்ணுமா. ஒரு டவர்ல இருந்து நீ ப்ரொஜெக்ட் பண்ற, டவர்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது வந்து ஹரிசான்டல் மூவ் ஆகுது, ஹரிசான்டல் டைரக்ஷன்ல மூவ் ஆகி உனக்கு கிரவுண்ட்ல வந்து ஹிட் ஆகுறதுனால ஹரிசான்டல் டைரக்ஷன்ல ப்ரொஜெக்டட் ஆன ஒரு ப்ரொஜெக்டலோட கான்செப்ட். சரியா? இப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கோம், நம்ம உன்னோட எக்ஸ் டைரக்ஷன் மோஷன் என்ன, ஒய் டைரக்ஷன் மோஷன் என்ன, டைம் ஆஃப் ஃபிளைட் என்ன, அதுக்கப்புறமா ரேஞ்ச் என்ன, அதுக்கப்புறமா வெலாசிட்டி என்னன்னு பார்த்துருக்கோம். ரைட்டா? இதெல்லாம் ஒரு வாட்டி இன்னொரு ஒரு 2 minutes குயிக்கா கோ த்ரூ பண்ண, ஏன்னா அடுத்த கான்செப்ட் மோர் ஆர் லெஸ் இவன மாதிரியே தான் வரும் வித் ஸ்லைட் சேஞ்சஸ். ஸோ அதை நீ கான்செப்ட் கோ த்ரூ பண்ணலாம். Subscribe the channel for more upcoming videos. Thank you.
Have a nice day, children.